ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கான காரணம் பீகார் தேர்தலா என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுபற்றி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜிஎஸ்டி திட்டத்தை சீரமைத்ததும் பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகளில் வரி விகிதங்களை குறைத்ததும் வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இது 8 ஆண்டுகள் தாமதமாகவே வந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 8 ஆண்டுகளாக ஜிஎஸ்டியின் வடிவமைப்பையும் அதன் வரி விகிதங்களையும் எதிர்த்து குரல் கொடுத்து வந்ததாக சுட்டிக்காட்டியுள்ள சிதம்பரம், தங்கள் கோரிக்கைகளை யாரும் செவிமடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாற்றங்களை இப்போது செய்ய அரசை எது தூண்டியது என கேள்வி எழுப்பியுள்ள அவர், மந்தமான பொருளாதார வளர்ச்சியா, குடும்பங்களின் கடன் அளவு அதிகரித்ததா, குடும்பங்களின் சேமிப்புகள் குறைந்ததா என கேட்டுள்ளார். பீகார் தேர்தலா, டிரம்பின் இறக்குமதி வரிகளா அல்லது இவை அனைத்தும் சேர்ந்தா என்று கேள்வி கணக்குகளை ப. சிதம்பரம் அடுக்கியுள்ளார். டெல்லியில் நடந்த 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தனிநபர் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு சேவைகளுக்கு வரிவிலக்கு அளிக்கும் முடிவை வரவேற்றார். அதே சமயம் மாநில அரசுகளின் வருவாய்க்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வரி சீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களுக்கு வரி வரம்பை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு நடைமுறைகளை எளிதாக்க அலுவலர்கள் குழுவின் அறிக்கையை டிசம்பர் மாத இறுதிக்குள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் கேரளாவுக்கு ஆண்டுக்கு 8,000 கோடி ரூபாய் முதல் 10,000 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படும் என அம்மாநில நிதியமைச்சர் கே.என். பாலகோபால் கூறியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ஜிஎஸ்டி வரி குறைப்பால் மாநிலங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட வேண்டும் என்ற தங்கள் கோரிக்கையை அரசு தீவிரமாக எடுத்துக் கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். வரி குறைப்பால் மத்திய மாநில அரசுகளுக்கு 48,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்றும் இது தாங்கக்கூடிய அளவுதான் என்றும் மத்திய வருவாய்த்துறை செயலாளர் அரவிந்த் ஸ்ரீவத்சவா கூறியிருந்தார். ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலனை அப்படியே மக்களுக்கு வழங்க வேண்டும் என நிறுவனங்களை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த வரி குறைப்பு ஒட்டுமொத்த தொழில் மற்றும் வணிகத்தின் எழுச்சிக்கு உதவும் என குறிப்பிட்டார். இதனால் பொதுமக்கள், தொழில்துறையினர், வணிகர்கள் என அனைவரும் பலன் பெறுவர் என அவர் கூறினார். 2047 இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாற இந்த நடவடிக்கை தூண்டுகோலாக இருக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். ஜிஎஸ்டி வரி குறைப்பான டிவிகளுக்கான விலை கணிசமாக குறைய உள்ளது. 43 அங்குல அளவுள்ள டிவியின் விலை 2,000 ரூபாய் வரையும், 75 அங்குலம் உள்ள டிவியின் விலை 23,000 ரூபாய் வரையும் குறையும் என்று அத்துறை வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். ஏர் கண்டிஷனர் இயந்திரங்கள், பாத்திரம் கழுவும் டிஷ் வாஷர்கள் விலை 3,500 ரூபாய் முதல் 4,500 ரூபாய் வரை குறையும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பண்டிகை காலம் என்பதாலும் விலை குறைய உள்ளது என்பதாலும் இவற்றின் விற்பனை வெகுவாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜிஎஸ்டி குறைப்பால் அழகு நிலையங்கள் மற்றும் உடற்பயிற்சி கூடங்களின் சேவை கட்டணங்கள் குறைய உள்ளன. அழகு மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த சேவைகளுக்கான ஜிஎஸ்டி 18% 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் முடித்திருத்தும் நிலையங்கள், யோகா மையங்கள், உடற்பயிற்சி கூடங்கள் போன்றவைகளில் செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் கட்டணம் குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது. தனிநபர்களுக்கான ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு பிரீமியத்திற்கு இனி ஜிஎஸ்டி வரி செலுத்த தேவையில்லை என நிலை ஏற்பட்டுள்ளது. உதாரணமாக, ஒருவர் ஆண்டுக்கு 20,000 ரூபாய் காப்பீட்டு பிரீமியம் செலுத்துவதற்கு 3,600 ரூபாய் வரியுடன் சேர்த்து 23,600 ரூபாய் செலுத்த வேண்டியிருந்தது. இனி 20,000 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதுமானது. அதாவது இதுவரை கட்டி வந்த பிரீமியம் தொகையில் 15 விழுக்காடு வரை குறைய உள்ளது. காப்பீடு செலவுகள் குறைவதால் பலரும் அச்சேவையை பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது. வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ளதை ஏசிஎம்ஏ எனப்படும் வாகன உதிரிப்பாக உற்பத்தியாளர் சங்கம் வரவேற்றுள்ளது. தங்கள் நீண்டகால கோரிக்கை நிறைவேறியுள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் வின்னி மேத்தா தெரிவித்துள்ளார். இதனால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பலனடைவதோடு சர்வதேச சந்தையில் இந்தியாவின் போட்டியிடும் திறன் அதிகரிக்கும் என அவர் கூறியுள்ளார். 350 சிசி திறனுக்கு கீழ் உள்ள பைக்குகளுக்கும் சிறிய வகை கார்களுக்கும் ஜிஎஸ்டி வரி 28 18 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. மின் வாகனங்களுக்கு 5 விழுக்காடு வரி தொடர்கிறது.
சிறிய கார்கள் மற்றும் பைக்குகளுக்கு ஜிஎஸ்டி 28% 18% குறைக்கப்பட்டுள்ளதால் வாகனத்துறையைச் சேர்ந்த நிறுவன பங்குகள் கணிசமான உயர்வுடன் வர்த்தகமாகின்றன. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனத்தின் பங்கு சுமார் 8% உயர்ந்து வர்த்தகமாகியது. இதேபோல ஐசர் மோட்டார்ஸ், டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி மற்றும் ஹீரோ மோட்டார் கார்ப் ஆகிய நிறுவனங்களின் பங்குகளும் 5% வரை உயர்ந்து வர்த்தகமாகின. செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் புதிய ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிமெண்ட் மற்றும் இரும்புக்கான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டதால் வீடு கட்டுமான செலவுகள் குறையும் என இந்திய கட்டுமான நிறுவன சங்கங்களின் கூட்டமைப்பான கிரெடாய் தெரிவித்துள்ளது. மேலும் அரசின் இந்த முடிவு பொதுமக்களுக்கு மட்டுமல்லாமல் ரியல் எஸ்டேட் துறை வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என அந்த அமைப்பின் தலைவர் சேகர் பட்டேல் கூறியுள்ளார். வரி குறைப்புடன் வரி நடைமுறைகளில் சீர்திருத்தம் செய்யப்பட்டதையும் வரவேற்பதாக அவர் தெரிவித்தார். கல்வி சார்ந்த பல்வேறு பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. வரைபடங்கள், சார்ட்டுகள், பூகோள உருண்டைகள் ஆகியவற்றுக்கான ஜிஎஸ்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது. பென்சில்களை கூர்மையாக்கும் கருவிகள், ரப்பர்கள், கிரயான்கள், மாணக்கர் பயன்படுத்தும் வண்ணங்கள், பயிற்சி புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் ஆகியவற்றுக்கான ஜிஎஸ்டியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இவை அனைத்திற்கும் 12 விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு ஜவுளித்துறையினருக்கு மிகுந்த பலன் அளிக்கும் என்று திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க இணைச் செயலாளர் குமார் துரைசாமி கூறியிருக்கிறார். எந்தெந்த வகையில் பலன் தரும் என்பது குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். உண்மையிலுமே இது மிக வரவேற்கத்தக்க ஒரு ஜிஎஸ்டி மறுசீரமைப்புன்னு தான் சொல்ல முடியும். ஏற்றுமதியாளர்களை பொறுத்தவரை என்ன காரணம் அப்படின்னா, டெக்ஸ்டைலுக்கு மட்டும் ஒரு 54 வரி இனங்களுக்கு 18, 12 இருந்த இதெல்லாம் இன்னைக்கு 5% பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையை எங்களுக்கு குறைச்சிருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு முதல்ல 1000 ரூபாய்க்கு மேல் ரீட்டைல் பிரைஸ் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் 12%, 18% ஸ்லாப்ல இருந்தது இன்னைக்கு அதையும் 2500 ரூபா அப்படின்ற ஒரு த்ரெஷோல்டுக்கு மாற்றிருக்காங்க. இதுவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முடிவாக தான் இருக்கு. ஜிஎஸ்டி அப்ளை பண்ணணுன்னையும் பேக்ரவுண்ட் செக் பண்ணி 3 நாளில் ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப அருமையான ஒரு முன்னெடுப்பாக தான் பார்க்குறோம். ஜிஎஸ்டி மறுசீரமைப்பால் தமிழகம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் என இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தைச் சேர்ந்த ரகுநாதன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நீங்க ஒரு பெரிய லெவல்ல தமிழ்நாட்டை போக்கஸ் பண்ணக்கூடியவர். இப்ப இந்த வரி விகிதங்கள் குறைப்பால தமிழகத்துல எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் உற்பத்தி சார்ந்து குறைந்து அதனால ரெவென்யூ தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய ரெவென்யூ குறைவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கீங்க? இந்த அன்றாடம் வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே லோக்கல் டாக்ஸ் கீழே தான் வரும். அப்போ எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி கீழே தான் வரும். இந்த டாக்ஸினுடைய ரெவென்யூவில் பாதி தமிழகத்தினுடைய வருவாயில நேரடியாக சென்றுவிடும். கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைப்பதை போன்ற செயல் இது. தமிழகம் இந்திய அளவிலே மிக அதிகமான உற்பத்தி சார்ந்த ஒரு மாநிலம். அப்போ உற்பத்தி சார்ந்த மாநிலங்கள் அனைத்திற்குமே இந்த வரி குறைப்பது ஒரு வரி வருவாயை இழப்பதற்கு அந்த மாநிலங்களுக்கு சமமாகத்தான் முடியும். எவ்வளவு தான் இவர்கள் குறைத்தாலும் அந்த வரி இழப்பு தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது. ஏற்கனவே மத்திய அரசினுடைய சப்சிடைஸ்டு இன்கம் தமிழகத்திற்கு குறைந்து கொண்டே வருகிறது. பல பேங்க் நேஷனலைஸ்டு வங்கிகள் கொடுக்கும் கடன்கள் தமிழகத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மிக குறைவாகவே வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்றால் வங்கி கடன்களில் 3 மாநிலங்கள் கிட்டத்தட்ட 45% கடன்களை அள்ளி கொண்டு விடுகிறது. அவை யாவென்றால் குஜராத், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம். இந்த 3 மாநிலங்களை சேர்ந்த நிறுவனங்கள் முன்னுரிமை பெற்று வங்கிகளினுடைய கடன்களை 45% அளவிற்கு பெற்றுவிடுகிறார்கள். தமிழகம் அந்த முதல் 5 லிஸ்டிலேயே இல்லை. அப்போ வங்கி கடன் பெறுவதிலே சுணக்கம், வருவாய் இழப்பிலே தயக்கம், மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வருவாய் பங்கீடுகளிலே குறைப்பு,
இவை அனைத்துமே தமிழகத்தில் ஒரு நிதி நிலைமைக்கு ஒரு சோதனையாகத்தான் அமையப் போகிறது. ஜிஎஸ்டி அடுக்கு குறைப்பால் இந்தியாவுக்கு என்ன பயன் என்று நீலகிரி திமுக எம்பி ஆர் ராசா கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உத்தண்டியூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசை விமர்சனம் செய்தார். அந்த 50% வரி விதிப்பு என்னாச்சு? நீங்க சொல்றதுக்கும் அந்த 50% வரி விதிப்புக்கும் என்ன காரிலேஷன், என்ன தொடர்பு? அதுல இருந்து இந்தியாவை காப்பாத்திட்டாங்களா? இந்த வரி குறைப்புனால மக்கள் பயன்பெறுவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பல பொருட்களுடைய விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன் சார். மத்திய அரசு சார்பில் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான பொருட்கள் முதல்ல திருப்பூர்ல நேற்று எல்லா மக்களும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. என்ன காரணம்? அவங்களோட அடிப்படை ஆதார வேலையே போயிட மாட்டேங்குது. அதை விட்டுட்டு நம்ம பட்டுக்கோடைக்கு வழி கேட்டா கொட்டைப்பாக்க என்ன வேலைன்னு சொன்னேன்னு அர்த்தம்.